இந்த புது வீடியோவில் உங்கள் பார்க்குற சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம சிங்கிள் paradiddle அப்படின்னா என்ன, அது எப்படி நம்ம ட்ரம்ஸில் வாசிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சிங்கிள் paradiddleோட ஸ்டிக்கிங் காம்பினேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எந்த ரொடிமெண்ட் எடுத்தாலும் அது என்ன ஸ்டிக்கிங்கில் வருது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ட்ரம்ஸில் இன்னும் ஃப்ரீயாக ஃப்ளோ பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறையா இருக்குது, சிங்கிள் ஸ்ட்ரோக்ஸ், டபுள்ஸ், paradiddles, இன்வெர்டட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம சிங்கிள் paradiddle எப்படி வாசிக்கிறது பார்க்கலாம். ஸோ சிங்கிள் paradiddle வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் சிங்கிள் ஸ்ட்ரோக் அண்ட் டபுள் ஸ்ட்ரோக். ஸோ இது எப்படி நம்ம வாசிக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு சிங்கிள் paradiddle அப்படின்னா ரைட் லெஃப்ட் ரைட் ரைட், இது ஒரு ஆஃபு. அடுத்த ஆஃபில் இது அப்படியே ரிவர்ஸில் வரும். நம்ம எங்கெல்லாம் ரைட் வாசித்தோமோ அங்கெல்லாம் லெஃப்ட் வரப்போகுது, நம்ம எங்கெல்லாம் லெஃப்ட் வாசித்தோமோ அங்கெல்லாம் ரைட் வரப்போகுது. ஸோ ஃபுல்லாக நீங்கள் சேர்த்து போட்டிங்கன்னா ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். திருப்பியும் ஸ்லோவாக அதை பண்ணலாம். ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். என் கூட சேர்ந்து சொல்லிகிட்டே நீங்கள் பண்ணுங்கள். கொஞ்சம் ரைட் லெஃப்ட் நீங்கள் சொல்லிகிட்டே கூட பண்ணலாம். ஸோ தட் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு என்னென்னு மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் left right left left right left right right left right left left right left right right left right left left. இவ்வளோதான். இதுதான் சிங்கிள் paradiddle உட காம்பினேஷன். நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்னார் ட்ரம்லேயோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா தரவாக ஒரு ஸ்லோவான டெம்போலேருந்து ஜாஸ்தியான டெம்போ அப்படின்னு நீங்கள் ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். குவார்ட்டர் நோட்டில் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு 8th நோட் 16th நோட்டில் பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம சில டெம்போஸில் நம்ம இப்போ ஒர்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம 60 BPMலேருந்து ஆரம்பிப்போம். 60 BPM 16th நோட்லேருந்து ஆரம்பிப்போம். அது ஸ்லோவாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 80 100 வரைக்கும் ரீச் பண்ணலாம். எவ்வளோ போக முடியுது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ 60 BPMல நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 1 2 3 4. Right left right right left right left left right left right right left right left left right left right right left right left left. எடுத்தோடனே 16th நோட்டில் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 8th நோட்டில் பண்ணலாம். 8th நோட்டில் பண்ணும்போது இந்த டோட்டல் மெஷர் அப்படியே பாதி ஆரம்பிப்போது. ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட்ன்றது ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் அந்த மாதிரி ட்ராப் ஆயிரும். இப்போ 8th நோட்லலாம் நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 3 4 1 and 2 and 3 and 4 and right left right right left right left left 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 right left right right left right left left. இவ்வளோதான். நீங்கள் இதை நீங்கள் 8th நோட்லேயும் பண்ணலாம், 16th நோட்லேயும் பண்ணலாம். 16th நோட்டில் பண்ணால் 8th நோட்டில் என்ன டெம்போவில் பண்ண முடியுதோ 16th நோட்டில் பண்ணும்போது இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் குவார்ட்டர் நோட்டில் மட்டும் பண்ணாதீங்க. குவார்ட்டர் நோட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்பவுமே ஒரு பேட்டர்ன் எது ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சில டைம் குவார்ட்டர் நோட்டில் பண்ணுறது நல்லது. ஆனால் இந்த ஹேண்ட் எக்ஸசைஸ் இந்த காம்பினேஷன்ஸ்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு 8th நோட் 16th நோட்டில் பண்ணிங்கன்னா இன்னும் உங்கள் ப்ராக்ரஸ் கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வாசிக்கும் போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாசிக்கிற மாதிரி இருக்கும் குவார்ட்டர் நோட்டில் வாசிக்காமல் இருந்தீங்கன்னா. இப்போ நம்ம இந்த பேட்டர்னை எப்படி இது ஒரு பீட்டாக மாற்றலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உடனே இப்போ நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம், இது லெசனுக்காக நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம். பட் நீங்கள் பொறுமையாக ப்ராக்டிஸ் பேர்லேயோ இல்லை ஸ்னார் ட்ரம்மில் ஃபஸ்ட்டு மட்டும் 60 80 100 இந்த 3 டெம்போ ரீச் பண்ண பாருங்கள். இன்டர்மீடியட் அட்வான்ஸ்ட் வரைக்கும் நீங்கள் புஷ் பண்ணோன்னா 120 130 150 வரைக்கும் நீங்கள் போகலாம் 8th நோட்டில். அதேமாதிரி இன்டர்மீடியட் லெவலில் பிகினர் ஸ்டார்டிங் பிகினர் லெவலில் பண்ணிங்கன்னா 8th நோட்டில் அட்லீஸ்ட் ஒரு 60 இல்லை 80 BPM வரைக்கும் பண்ண பாருங்கள். அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் அப்படின்றத வாசித்தோம். இதை எப்படி நம்ம பீட்டாக மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, யூஸ்வலாக நம்ம ட்ரம் வாசிக்கிற மாதிரி ரைட் ஹேண்டில் ஐயாட்ட வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டு ஸ்னாரில் இருக்க போது. இப்போ அதே பேட்டர்ன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட்
right, left, right, right, left, right, left, left. திருப்பியும் பண்ணுறேன். right, left, right, right, left, right, left, left. அவ்வளோதான். இங்கே நம்ம ஸ்னேரில் எப்படி வாசிச்சதை ஒரு கையை மட்டும் இப்படி ரைட் ஹேண்டில் ஹையாட்டில் வச்சிடும். ஸோ தட் இது ஒரு பேட்டர்ன் மாதிரி ஸ்லோவாக சவுண்டாக ஆரம்பிக்குது. திருப்பி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் 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 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. இதை இப்போ நம்ம பேஸ் ட்ரம்மையும் உள்ள ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கவுண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ரைட் வாசிக்கிறோம்ல, ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட், இந்த ஃபஸ்ட்டு ரைட்டில் மட்டும் நம்ம பேஸ் ட்ரம் சேர்த்துக்க போகிறோம். அதாவது எப்படி வரும்னா ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கவுண்டில் மட்டும் பேஸு. திருப்பி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 right left right right left right left left right left right right left right left left right left right right left right left left right left right right left right left left. மெட்ரோனமில் ட்ரை பண்ணி பார்ப்போம். 60 BPM 8th நோட்லேயே பண்ணுவோம். 2 3 4 நம்ம கொஞ்சமாக நெக்ஸ்ட் லெவல் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா அதில் கோஸ்ட் நோட்டு ஆக்சென்ட் நோட்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கோஸ்ட் நோட் ஆக்சென்ட் நோட்ஸ் தான் என்னென்னு தெரியும். உங்களுக்கு தெரியாட்டி தனியாக கோஸ்ட் நோட்ஸ்க்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், மேலே அந்த லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கோஸ்ட் நோட்ஸ்னால் சாஃப்ட் நோட்ஸ் வாசிக்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட கவுண்டில் மட்டும் ஆக்சென்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஆக்சென்ட் வந்து நம்ம லவுடாக வாசிக்கிறது. ஸோ திருப்பி அந்த பழைய காம்பினேஷன் போகும்போது ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட், எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ரைட் அடிக்கும்போது அந்த பேஸ் ட்ரம் இன்க்ளூட் பண்ணுமோ, இப்போ இந்த ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் அந்த லெஃப்ட் அந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் அந்த செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் வரும்போது நம்ம ஸ்னேரை ஆக்சென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்னேர் ஆக்சென்ட்ன்றது கொஞ்சம் ஸ்னேரை ஹெவியாக வாசிக்கிறது. ஆக்சென்ட் நோட்ஸ்னாலே நம்ம லவுடாக வாசிக்கிறது. ஓகே, ஸோ இந்த கவுண்ட் மட்டும்தான் நம்ம ஸ்னேர் ஹெவியாக இருக்க போது, மற்ற கவுண்ட் எல்லாமே சாஃப்டாக இருக்க போது. மற்ற கவுண்ட்டில் நம்ம கோஸ்ட் நோட்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கோஸ்ட் நோட்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்டிக் வந்து உங்கள் ஸ்னேர்லேருந்து ஒரு 2 to 5 inches இவ்வளோ தான் வரணும். மேனுவல் ட்ரம்மில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எலக்ட்ரிக் ட்ரம்மில் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக வந்துடும். ஸோ இது கோஸ்ட் நோட் வாசிக்கும் போது, இது நார்மல் நோட் வாசிக்கும் போது, ஆக்சென்ட்டாக பண்ணி வாசிக்கும் போது இது கோஸ்ட் நோட்ஸ், இது ஆக்சென்ட். இப்போ நம்ம இந்த பேட்டர்ன் ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு லெஃப்ட் மட்டும் தான் நம்ம ஹெவியாக வாசிக்க போகிறோம், மற்ற எல்லா ஸ்டாருமே சாஃப்டாக வாசிக்க போகிறோம். ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். அதேமாதிரி இப்போ பேஸ் ஆட் பண்ணிப்போம்.
இப்போ நம்ம மெட்ரோனோமோட சேர்ந்து பண்ணுவோம். அகைன் நம்ம 60 BPMல தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை. ஸோ அதனால் இப்படி நீங்கள் கிராஜுவலாக ஸ்லோ டெம்போவில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் கொண்டிக்கலாம். ஸ்லோவாக வாசிக்கும் போது அந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். நிறைய பேர் வந்து நம்ம ஸ்லோ பண்ண மாட்டோம், வேகமாக போகணுன்னு பார்ப்போம். பட் ஸ்லோ பண்ணும்போது அந்த ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் கரெக்டாக வாசிக்கிறீங்களா, அந்த சவுண்ட்லாம் நீங்கள் தான் செக் பண்ணணும். லவுட் நோட் லவுடாக இருக்கா, சாஃப்ட் நோட் சாஃப்டாக இருக்கா, டைனாமிக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்பீடு போகும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது கவலைப்பட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்லோ டெம்போலேருந்து ஆரம்பித்து ஃபாஸ்ட்டான டெம்போவில் பண்ண போகிறோம். மெட்ரோனம் போட போகிறதில்ல, ஃப்ரீயாக நம்ம வாசிப்போம். இந்த டெம்போ உங்களால் மேட்ச் பண்ண முடியுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பீடு போகும்போது அதே கிளாரிட்டி, நீங்கள் ஸ்லோவாக வாசிக்கும் என்ன கிளாரிட்டி இருந்துச்சோ அதே கிளாரிட்டி இருக்கணும். இப்போ நம்ம இது ஒரு மியூசிக்கோட நம்ம ஒர்க் பண்ணலாம். உடனே இந்த ட்ராக்கோட இப்போ வாசிக்க முடியாட்டி பரவாயில்ல, நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த வீடியோவோட லாஸ்ட் இந்த எண்டிங் போட்டு பாருங்கள். இந்த மியூசிக்கோட மேட்ச் பண்ண முடியுதா பாருங்கள். மேபி அது ஒரு சின்ன உங்கள் ஒரு கோலாக இருக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த மியூசிக்கோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தது மட்டும் போதாது, நீங்கள் உட்காந்து ட்ரை பண்ணால் தான் கண்டிப்பாக உங்களால் வாசிப்பேன். நான் சொன்ன மாதிரி அந்த கோஸ்ட் நோட் ஆக்சென்ட், இந்த வால்யூம் லெவல், ஸ்லோவாக வாசித்தாலும் ஸ்பீடாக வாசித்தாலும் அதே கிளாரிட்டி இருக்குன்னு செக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குரூவ் ரொம்ப டைட்டாக கேட்குறதுக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ட்ரம்ஸ் வாசிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் ஆகிறவங்களுக்கு. இதேமாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணணும்னா நம்ம சேனலில் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் மற்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.